பிரெண்டட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. ஒவ்வொரு கட்சியும் என்ன பண்ண போறாங்க, தனித்து பெரும்பான்மையா நிப்பாங்களா அப்படின்னா இல்லவே இல்லை. கூட்டணி கட்சிகளோட தான் நிக்கிறாங்க. அந்த தனித்து பெரும்பான்மை அப்படின்றது நம்ம காமராஜர் ஐயா காலத்துல போயிட்டு, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் காலத்துல தான் போயிருச்சு. தனித்து பெரும்பான்மையா என்ன பண்ணிருக்காங்க, ஆட்சி அமைச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த காலகட்டங்கள்ல கூட்டணி கட்சிகளோட ஆதரவாளர் தான் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு கட்சிகளும் தேர்தலை சந்திக்கிறாங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலும் அப்படிதான் களம் காண போறாங்க. ஆனா இங்க களம் வேறு விதமா இருக்க போகுது அப்படின்னு கணிக்கப்படுது. ஏன்னா அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, அப்புறம் பாத்தீங்கன்னா தாவேகா தனித்து நிக்குதா, கூட்டணி நிக்குதா, அது இன்னும் முடிவாகவே இல்லை. ஆனா எப்படி இருந்தாலும் 4 முனை போட்டி அப்படின்றது கன்ஃபார்ம். இதுல சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி திமுக மேல கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார். ஆனா உண்மையிலேயே அந்த கடுமையான விமர்சனங்கள்லாம் ஏற்புடையதா அப்படின்னா அதுல கொஞ்சம் கூட, அதாவது 1% கூட ஏற்புடையதே இல்ல. வீணான குற்றச்சாட்டுகள், வீணான விமர்சனங்கள். ஒரு ஆரோக்கியமான கருத்தியலான ஒரு விமர்சனங்களை நீங்க முன்வைக்கிறீங்களா, உண்மைக்கு தகுந்த ஒரு விமர்சனங்களை வைக்கிறீங்களா அப்படின்னா இல்லவே இல்லை. உண்மைக்கு மாறான, பொய்யான, வீணான இந்த மாதிரி ஒரு கருத்துகளையும் விமர்சனங்களையும் தான் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து என்ன பண்றாரு, வைத்துக் கொண்டே வருகிறார். இத்தனைக்கும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, விவசாயிகளுக்கும் சரி, அதே போல நெசவாளர்களுக்கும் சரி, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும், அதாவது அவர் ஆட்சி செஞ்சாரு பாத்தீங்களா, அந்த ஆட்சி தான் பொற்கால ஆட்சியா. ஜெயலலிதா ஆட்சியெல்லாம் உங்களுக்கு பொற்கால ஆட்சி தெரியல. அந்த 4 வருஷம் ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு 4 வருஷம் ஒரு ஆட்சி புரிந்தார்ல, அந்த ஆட்சி தான் பொற்கால ஆட்சியா அப்படின்னு சொல்றாரு. அப்போ எம்ஜிஆர் ஆண்ட ஆட்சியெல்லாம் என்ன ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி செஞ்சாங்களா, அதெல்லாம் என்ன ஆட்சி அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா இவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி, நான் லெப்ட் சைடு எம்ஜிஆர், ரைட் சைடு ஜெயலலிதா, ரெண்டும் சேர்ந்த கலவை நான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போற போக்குல இஷ்டத்துக்கு என்ன பண்றாங்க, பேசுறாங்க. ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி எல்லாம் எந்த ரோலை உக்காந்துருந்தாரு கூட நம்மளுக்கு தெரியாது. அவர் மினிஸ்டரா இருந்தாலும் எந்த ரோலை உக்காந்து இருக்காருப்பா அப்படின்னு நம்ம தேடுவோம். அந்த அளவுக்கு இருந்தாரு. அதே மாதிரி குரூப் போட்டோ பிடிக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு மூலையில தான் என்ன பண்ணிருப்பாரு, எடப்பாடி பழனிசாமி இருந்திருப்பாரு. ஆனா இன்னைக்கு அவர் பேசுற பேச்சுல எப்படியா இருக்கு, அதிமுகவே ஜெயலலிதாக்கு அப்புறம் நான் தான் என்ன பண்ணிருக்கேன், கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கேன், நான் தான் ஒரு கட்டுக்கோப்போடு என்ன பண்ணிட்டு இருக்கேன், கட்சியை நடத்திட்டு இருக்கேன் அப்படின்றாரு. ஜெயலலிதா கொடுத்ததை விட நான் தான் அதிகமா கொடுத்திருக்கேன் மக்களுக்கு, பொற்கால ஆட்சி நான் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி ஆண்ட அந்த 4 வருஷம் தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியெல்லாம் பாசிசம் நுழையணுமோ நுழைஞ்சாங்க, சனாதனம் எப்படி நுழையணுமோ நுழைஞ்சாங்க, பாஜக எப்படி எங்கெல்லாம் கால் ஊன்ற முடியுமோ முடிஞ்சாங்க, எந்த அளவுக்கு ஊழல் பண்ண முடியுமோ என்ன பண்ணாங்க, ஊழல் பண்ணாங்க, எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு உரிமைகளை ஒன்றிய அரசிடம் அடமான வைக்கணுமோ வச்சாங்க, எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை பறித்துக் கொள்ளணுமோ அந்த அளவுக்கு குறைஞ்சாங்க, எந்த அளவுக்கு மாணவர்களுடைய உரிமையை பறிக்க முச்சமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணாங்க, பறிச்சுட்டாங்க. நீட்ன்ற ஒரு விஷயத்தை உள்ள கொண்டு வந்தாங்க சார். அது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துலதான் இங்க தமிழ்நாட்டுல கொண்டு மும்மொழி கொள்கை, அது மாத்திரம் உதய் மின் திட்டம், எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, பாஜக சொன்ன கை காட்டின எல்லா இடத்துல சைனை போட்டு கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமியும் அவருக்கு கீழே இருந்த அமைச்சர்களும் எல்லாரும். ஆனா இன்னைக்கு என்ன பேசிக்கிறாங்கன்னா, நாங்க ஒண்ணுமே செய்யல, எல்லா திமுக செஞ்சது, நீங்க தான் ஆட்சி செஞ்சுட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு போனீங்க. அதுல பாதாளத்தில் இருந்த தமிழ்நாட்டு உரிமைகளை மீட்டு கொண்டு வந்தாரு நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அது மாத்திரம் இல்லாம நிதி பற்றாக்குறை எந்த அளவுக்கு இருந்தது, சுரண்டி வச்சுட்டு இருந்தீங்க, அது எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்தது நம்முடைய திராவிடர் மாடல் ஆட்சியின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள். எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, அதாவது அதிமுக எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை வஞ்சிக்கணுமோ அந்த அளவுக்கு வஞ்சிருது, எந்த அளவுக்கு இவங்க ஆட்சி செஞ்சு கொடூரமான, அதாவது எழுந்துக்கவே முடியாத நிலைமையில ஐசியூல கொண்டு போய் வச்சிருந்தாங்க தமிழ்நாட்டை முழுக்க முழுக்க. ஆனா அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரீட்மெண்ட் கொடுத்து இன்னைக்கு ஒரு பலமிக்க ஒரு தமிழ்நாடா என்ன பண்ணிட்டு இருக்கு, இருந்திருக்கு. இன்னைக்கு இந்திய மாநிலங்களுக்கு எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டு ஒரு மாதிரியா இருக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம், நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்யற அந்த ஆட்சி தான், அவர் வகுக்கிற திட்டங்கள் தான், மக்களுக்கு பயன்பெறுகிற திட்டங்கள் தான். இது எல்லாமே மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கு. இவ்வளவு ஏங்க காலை உணவு திட்டம் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில பிரசித்தி பெற்றிருக்கு. அது மாத்திரம் இல்லாம மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம் போன்ற எல்லா திட்டங்களும் மற்ற மாநிலங்கள் என்ன பண்றாங்க, காப்பி பேஸ்ட் பண்றாங்க. நம்ம தமிழ்நாட்டை வச்சுதான் என்ன பண்றாங்க, நிறைய பேர் காப்பி பேஸ்ட் பண்றாங்க. இன்னைக்கு மும்மொழி கொள்கையில தமிழ்நாட்டை பார்த்து கத்துக்கங்க, மொழிக்கு எந்த அளவுக்கு உரிமை கொடுக்குறாங்க அப்படின்றத பீகார்ல இருந்து, மகாராஷ்டிரால இருந்து, பஞ்சாப்ல இருந்து எல்லா மாநிலங்களும் என்ன பண்றாங்க,
அங்க பார்த்து கத்துக்கங்க, தமிழ்நாட்டை பார்த்து கத்துக்கங்க. மும்மொழி கொள்கை எந்த அளவுக்கு எதிர்க்கிறாங்க, இந்தி எந்த அளவுக்கு எதிர்க்காங்க, தாய்மொழிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றத தமிழ்நாட்டை பார்த்து கத்துக்கங்க அப்படின்னு இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலம் என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டை முன்மாதிரியா எடுத்துக்கிறாங்க. சோ இப்படி ஒரு நல்லாட்சியை கொடுக்கிற நம்ம திராவிட மாடல் ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி போற போக்குல கடுமையான சொற்கள், அதாவது ஒரு முதல்வர் கூட பார்க்காம கடுமையான சொற்களை சொல்லி என்ன பண்றாரு, அவமரியாதையா பேசுறாரு, பொய்யான தகவலை கொடுக்கிறாரு, என்னென்னவோ செய்யறாரு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இதுல ஹைலைட்டா ஒரு வார்த்தை சொன்னாரு. என்னன்னா, திமுக கூட்டணி கட்சிகளை நம்பி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலேயே இங்க திமுக கூட்டணி கட்சியை நம்பி இருக்குதா, அதிமுக கூட்டணி கட்சி நம்பி இருக்குதா அப்படின்னு ஒரு விஷயத்த பார்க்கணும். ஒண்ணு தேவையில்லைங்க. எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, பாஜக அதிமுக கூட்டணி தேர்தல் கூட்டணி தான் அப்படின்னாரு. தேர்தல் கூட்டணினா என்ன அர்த்தம்? நீங்க தேர்தலுக்காக என்ன பண்றீங்க, பாஜகவை நம்பி இருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி கணக்கு என்னன்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜக அதிமுகவை பின்னுக்கு தள்ளி முன்னாடி வந்தது. பல இடங்கள்ல 2வது இடம் வந்தது, பல இடங்கள்ல டெபாசிட் தோத்துது வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே, பல இடங்கள்ல பின்னுக்கு தள்ளி ஏடிஎம்கே பின்னு தள்ளி 2வது இடத்துல வந்தது. சோ அவங்க என்ன கணக்கு போட்டார் எடப்பாடி பழனிசாமி, இது தேர்தல் கூட்டணி தான், கொள்கை கூட்டணி எல்லாம் இல்ல, தேர்தல் முடிகிற வரைக்கும் நாங்க என்ன பண்ணுவோம் வச்சுப்போம், அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி என்ன பண்றோம் துரத்திடுவோம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அவர் பேசினாரு. உண்மையிலேயே அதுதான் அர்த்தமே. ஆனா இன்னைக்கு திமுகவை பார்த்து கூட்டணி கட்சிகளை நம்பி, திமுக என்னைக்குமே கூட்டணி கட்சிகளை நம்பி இல்லைங்க. எந்த கட்சி வந்தாலும் அந்த கட்சிக்கு தகுந்த மரியாதை கொடுத்து, அந்த கட்சிகளுக்கு உரிமைகளை கொடுத்து, அந்த கட்சிக்கு அளவுக்கு மக்கள் மத்தியில அவங்களுக்கு வரவேற்பு இருக்குன்னு தெரிஞ்சு அந்த கட்சிக்கு உரிய மரியாதை கொடுக்கிறது தான் திமுக. திமுக வந்து கூட்டணி கட்சிகளை நம்பி இல்லை அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி தெல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அதிமுக கூட்டணி கட்சி நம்பி இல்லைன்னா பாஜக கூட்டணி வெளியே வர வேண்டியதானே, தனித்து நிக்க வேண்டியதானே, எந்த கூட்டணி கட்சி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தனித்து நிக்க வேண்டியதானே. ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சியை நீங்க நம்பி இருந்தீங்க, பாஜக பக்கம் எல்லாருமே போயிட்டாங்க அப்படின்னு தேமுதிக, புதிய தமிழக கட்சி, அப்புறம் எஸ்டிபிஐ, இந்த 3 கட்சி உங்களுக்கு உறுதியா இருந்தது. அப்ப நீங்க சொல்ல வேண்டியதானே, வேண்டாங்க எங்களுக்கு கூட்டணி எல்லாம் வேண்டாம், நாங்க வந்து எங்களை நம்பி நிக்கிறோம், எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் தூண் இருக்குது, அதை நம்பி நாங்க எலெக்ஷன்ல நிக்கிறோம், நாங்க ஓட்டுகளை வாங்குவோம், மக்கள் மத்தியில் எப்படி பேசணுமோ பேசி நாங்க ஓட்டு வாங்குவோம், நாங்க கூட்டணி கட்சி நம்பி நிக்கல அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. இதுல இருந்தே தெரியுதா எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு இரட்டை வேடம் போடுகிறார், எந்த அளவுக்கு மக்களை மடைமாற்றுகிறார், எந்த அளவுக்கு மக்களை முட்டாளு அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இப்படி எல்லாம் பேசுவீங்க. கூட்டணி கட்சி நம்பி இருக்கிறதுனாலதான் எங்க கூட்டணி தேர்தல் கூட்டணி அப்படின்றாரு. தேர்தல் முடிஞ்சிட்டா நான் யாரோ நீங்க யாரோ அவ்வளவுதான். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சாலும் தோத்தாலும் பாஜக கூட கூட்டணியில இருக்க மாட்டார். நல்லா எழுதி வச்சுக்கோங்க, அவங்க தோக்க போறாங்க, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி நினைக்கிற மாதிரி இங்க ஆட்சி அவங்க வந்து தனித்து பெரும்பான்மை ஆட்சி அமைஞ்சிட்டா பாஜகவை கழட்டி விடுவாங்க, இல்ல படு தோல்வி அடைஞ்சிட்டா பாஜகவை கழட்டி விடுவாங்க, இல்ல இங்க கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னும் போது பாஜக சரிக்கு சரி பாதி எடுக்குது, அதிமுக சரிக்கு சரி பாதி எடுக்குதுன்னா அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, கூட்டணியில இருப்பாங்க. ஒருவேளை தோத்தா பாஜகவை எந்த அளவுக்கு விரட்டி அடிக்கணுமோ அந்த அளவுக்கு விரட்டி அடிப்பாங்க. இதுதான் எடப்பாடி பழனிசாமியோட ஸ்டாண்டே, இதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. ஆனா பாஜகவுக்கு அப்படி இல்ல, எடப்பாடி பழனிசாமி தான் பாஜகவுக்கு வேணும். ஏன்னா அவங்க கணக்கு என்ன போடுறாங்கன்னா, 2024 பல இடங்கள்ல நம்ம 2வது இடம் வந்தோம், 3வது இடத்துல அதிமுக வந்தது. சோ நம்ம 2 3 1 சேர்ந்தா நம்ம என்ன பண்ணலாம், 1க்கு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணிடலாம் அவங்க கணக்கு போடுறாங்க. ஆனா அது தப்பான கணக்கு, தவறான கணக்கு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. 2024 இருந்த நிலைமை வேற, 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்கிற நிலைமை வேற அப்படின்றது அதிமுகவும் புரிஞ்சுக்கல, பாஜகவும் புரிஞ்சுக்கல அப்படின்றது தான் ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி திமுக கூட்டணி கட்சிகளை நம்பி நின்னுனா எல்லாத்துக்கும் சமரசமா இருக்கணும். ஆனா இங்க எந்த சமரசமும் ஆகலையே. இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துமோ, விசிகா என்ன பண்றாங்க, கவின் கொலை வழக்கு எதிர்த்து என்ன பண்றாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. ஆவண கொலை சட்டம் என்ன பண்ணணும், ஏற்றணும், ஆவண கொலை செய்யப்படுறதுக்கு எதிராக சட்டத்தை ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, போராட்டம் நடத்துறாங்க. இந்த போராட்டம் திமுக கூட்டணியில தான் இருக்காங்க, திமுக ஆட்சியில இருக்குது. அப்ப எதிர்த்து என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்களா, அங்க போராடுறாங்கல்ல, கம்யூனிஸ்டுகள் எடுத்துங்க, மார்க்சிஸ்ட் எடுத்துங்க, எல்லாமே இங்க அரசை எதிர்த்து என்ன பண்றாங்க, கூட்டணி கட்சிகள் இருந்தாலும் தங்களுடைய கொள்கையில நாங்க என்ன பண்ண மாட்டோம், சமரசம் ஆக மாட்டோம். அதனால எங்களுடைய கொள்கை இது, ஆணவ கொலை நடக்குது, அது எதிராக சட்டத்தை இயற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை எடுத்து என்ன பண்றாங்க, அங்க பேசுறாங்க. பாஜக கூட்டணியில இருக்கிற அதிமுக எதிர்த்து பேச முடியுமா,
தொகுதி மறுவரை கொண்டு வந்தீங்க, எதிர்த்து பேச முடியுமா? மாணவர்கள் என்ன பண்றாங்க, நீட்டுன்ற தேர்வுனால சாகுறாங்க, எதிர்த்து பேச முடியுமா? இவ்வளவு ஏங்க வாக்குகள் திருடப்படுகிறது. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி என்ன பண்றாரு, ஆதாரத்தோட என்ன பண்றாரு, தோல் உரித்து காட்டுறாரு. இதை எதிர்த்து இங்க இருக்கிற எடப்பாடி பழனிசாமி பேச முடியுதா? பேச முடியவே இல்லை. பீகார்ல 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க, முறையில்லாம நீக்கப்பட்டிருக்காங்க. அதை எதிர்த்து இங்க வந்து பாஜகவை எதிர்த்து அதிமுகவில் பேச முடியுதா? பேச முடியாது. ஏன்னா இவங்க பேசிட்டா இங்க கூட்டணின்றது உடைஞ்சிரும். எடப்பாடி பழனிசாமி அடுத்து எங்க போனோம், சிறைச்சாலைக்கு தான் போகணும் அப்படின்ற ஒரு முடிவுல தான் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து என்ன பண்றாரு, பாஜகவுக்கு எந்த அளவுக்கு ஆதரவா இருக்கணுமோ அந்த அளவுக்கு சிங்சாங் அடிச்சுக்கிட்டு சொம்பு தூக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சியா தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இவங்க உரிமைக்காகவும் இவங்க பேச மாட்டாங்க, தமிழ்நாட்டு உரிமைகளுக்காகவும் எதிர்த்து குரல் கொடுங்க ஐயா அப்படின்னாலும் அதுவும் கொடுக்க மாட்டாங்க. பாஜக கூட்டணிக்குள்ள என்ன பண்றாங்க, போயிட்டு அடங்கி உக்காஞ்சிடுறாங்க. இதுவே திமுக எதனா ஒண்ணு சின்னதா செஞ்சுட்டோமே உடனே 2 பேரும் வரிஞ்சு கட்டிட்டு வந்துருவாங்க. இதுதான் இங்க இவ்வளவு இப்ப இங்க கொலை வழக்கு நடக்குது, அப்புறம் திருட்டு நடக்குது, தொடர்ந்து இங்க என்ன பண்றாங்க, குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. டெல்லியில எம்பி சுதா, மயிலாடுதுறை எம்பி சுதா அவங்களுடைய செயினை பறிச்சுட்டாங்க. இங்க யாருங்க கண்டனம் தெரிவித்தா? ஒரு பெண் எம்பி, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் எம்பிக்கு இந்த அவல நிலை டெல்லியில. அங்க ஆட்சி சரியில்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லை, யார் இங்க குரல் கொடுத்தா? பாஜக கொடுத்ததா, அதிமுக கொடுத்தது? யாருமே கொடுக்கலையே. இதுதான் பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள இருக்கிற கொள்கைகள். இத எந்த அளவுக்கு மக்கள் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, மக்களை மடைமாற்றுகிற விதமா, மக்களை ஏமாற்றுகிற விதமா இவங்க பேசிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அதிமுக அப்படின்ற, உண்மையிலே அதிமுக தான் கூட்டணி கட்சி நம்பி இருக்குது. இன்னும் இந்த கூட்டணிக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு அழைப்பு விடுத்திருக்கிறது பாஜகவும் அதிமுகவும் தான். இவங்களுக்கு கூட்டணி கட்சி முக்கியம் இல்ல அப்படின்னா தனித்து நில்லுங்க, தனித்து நின்று பெரும்பான்மை நிரூபிச்சு காட்டுங்க அப்படின்ற ஒரு விஷயம் தானே இருக்கு. திமுக ஒருபோதும் கூட்டணி கட்சிகளை நம்பி இருக்கவில்லை, கூட்டணி கட்சிகளோட உரிமையை பறிக்கவும் இல்லை. கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க, மரியாதை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்துல சொல்றாரு திமுக கூட்டணி கட்சிகளை நம்பிதான் இருக்கு அப்படின்னு. ஆனா இங்க உண்மையான விஷயம் என்னன்னா, பாஜகவை நம்பிதான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.